அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 11ஆம் வகுப்பில் சேர்ந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நமது பள்ளியின் சார்பாக வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. நான் தாவரவியல் துறையை சார்ந்த ஆசிரியர். எனக்கு ஒதுக்கப்பட்ட பாடப்பகுதி வைரஸ். அதில் வைரஸ்னால் என்ன சார்னா, வைரஸ்ங்கிறது வெரி 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 மைன்யூட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளேயே மிக மிக நுண்ணிய ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ். அதில் டிஃபைன் வைரஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். A virus is a submicroscopic infection causing agent that replicate only inside the living cells of an organism. இந்த வைரஸ் எந்த ஒரு ஆர்கானிசம்லையுமே இன்சைடு த ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகும். சரிங்களா? சரி, எந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் இது வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸில் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் ஆல்சோ, தென் பிளான்ட்ஸ், தென் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசமில் இன்க்ளூடிங் பாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா எக்ஸெட்ரா. இந்த பாக்டீரியா ஆர்கிபாக்டீரியா ப்ரைமேட்டிவ் ஃபார்ம் பாக்டீரியாஸ் இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ் பாக்டீரியா. எல்லாத்துலேயுமே இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. சரிங்களா? தென் இப்போ அண்மை காலமாக நம்ம செய்தித்தாளில் தலைப்புச் செய்தியை எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா வைரஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த கொரோனா வைரஸ் COVID-19 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இது இதனுடைய வடிவத்தை இப்போ மாற்றிட்டே இருக்குது. அதனால தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இதே போல் சில காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இதே போல் வைரஸில் தலைப்புச் செய்தித்தாளில் வந்திருக்கு. அந்த மாதிரி வைரஸை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எபோலா வைரஸ், ஜிகா வைரஸ், எய்ட்ஸ் வைரஸ், ஷார்ட்ஸ் வைரஸ், H1N1 வைரஸ். இது எல்லாமே வைரஸில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கக்கூடியது ஆர்கானிசம் தான். இதெல்லாமே வைரஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வைரஸ். சரிங்களா? இவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக நோய் ஏற்படுத்தக்கூடிய நோய்களுடைய பெயர் தான் இந்த எபோலா, ஜிகா, எய்ட்ஸு, சார்ஸு, H1N1 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் சீரியஸ் இங்கே பார்த்து நம்ம புக்கில் பார்த்தா சீரியஸ் என்டைட்டில்ஸ் விச் ஆர் கன்சிடர்ட் அஸ் பயாலஜிக்கல் பசில்ஸ் அப்படின்னா என்ன சொன்னால், உயிரியலின் புதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரியலின் புதிர். இது ஒரு புதிராகவே இருக்குது. ஏன் சார் அப்படி புதிராக இருக்குன்னா, இது லிவிங் நான் லிவிங்கா அப்படிங்கிறதே தெரியல. இதில் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் ஒரு புதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி வைரஸில் என்ன பண்ண சொன்னால் காசஸ் டிசீஸ் இன் மேன். அதனால் இந்த எபோலா வைரஸ், ஜிகா வைரஸ், சார்ஸ் வைரஸ், எய்ட்ஸ் வைரஸ், H1N1 வைரஸ், இப்போ நம்ம கொரோனா வைரஸ்ன்னு பார்த்துட்டோம் இல்லையா, இது எல்லாமே தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு வைரஸ் குரூப். அது வைரஸ்ன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்டை பற்றி நிறையா படிச்சிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம், வீடியோவில் பார்த்துருப்போம். அது என்ன சார் ஆட்ரிபியூட்ஸ்னால் கேரக்டர்ஸ், பண்புகள் சொல்கிறோம். கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்டை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம். சரிங்களா? இப்போ உயிருள்ள லிவிங் திங்ஸ்னால் என்ன, நான் லிவிங் திங்ஸ்னால் என்ன நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். இந்த வைரஸ் என்ன பண்ணால், த வைரஸ் விச் கனெக்ட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் வேர்ல்ட், உயிருள்ள உலகத்தையும் உயிரற்ற உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வைரஸ் ஆர்கானிசம் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க்ஸ் இருக்குது. இதில் இந்த பயாலஜிக்கல் பசில்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 மார்க் கொஸ்டின். எந்த ஆர்கானிசம் பயாலஜிக்கல் பசில்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, நம்ம வைரஸஸ் பயாலஜிக்கல் பசில்ஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, டேஸ் ஆர்கானிசம் கனெக்ட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் வேர்ல்ட்ஸ்ன்னு கேட்டால் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸ். எல்லாமே இதெல்லாம் நீட் பேஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகணும். சரிங்களா? தென் அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேர்டு வைரஸ் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர்டு வைரஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின்லேருந்து வந்திருக்கு. அந்த லாட்டினில் இதுக்கு என்ன மீனிங்னா, வைரஸ்க்கு என்ன மீனிங்னா பாய்சன். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், தமிழ் நச்சு அப்படின்னு சொல்லுவோம், நஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த நஞ்சு என்ன பண்ணுன்னா, உள்ளே பூந்துட்டு போயிட்டு அந்த ஆர்கானிஸில் டிசீஸ் காஸ் பண்ணி சில வைரஸ் கில் பண்ணும், சில வைரஸ் கில் பண்ணாமல் கூட வெளியே வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? தென் நம்ம புக்கில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் வைரஸ்னால் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, த வைரஸ் ஆர் சப்மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேராசைட்ஸ். அதனால் சார் ஆப்ளிகேட்னா கட்டாய அப்படின்னு அர்த்தம்.
இன்ட்ரா இன்டர் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இன்டர் அப்படின்னா பிட்வீன் அர்த்தம், இன்ட்ரானா வித்தின் ஒன்று அர்த்தம், பேராசிஸ்னா ஒட்டுண்ணி. இது வந்து கட்டாய ஒட்டுண்ணியாக இருக்குது, நீ கட்டாய நிலைமாறா ஒட்டுண்ணின்னு சொல்கிறாங்க தமிழில். சரிங்களா? இது கம்பல்சரினா இந்த வைரஸ் நீட் ஹோஸ்ட், கம்ப்ளீட்லி நீட் ஹோஸ்ட்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஹோஸ்ட் ஆர்கானிசம் தேவைப்படுது. சரிங்களா? சரி, இந்த வைரஸ் ஹேவ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் கோர் சரௌண்டட் பை ப்ரோட்டீன் கோர்ஸ். அது என்ன சார் நியூக்ளிக் ஆசிட்ஸ்? நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் எதை சார் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் நம்ம தெரிஞ்சிருப்போம், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லிட்டோம், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு சொன்னோம். இதில் டிஎன்ஏ இருக்குமா ஆர்என்ஏ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. வைரஸை பொறுத்த வரைக்கும் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏவாக இருக்குது, பட் நெவர் போத், ரெண்டுமே இருக்காது அந்த ஆர்கானிஸில். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் தான் ஹியூமன் பீயிங் வருது இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் டிஎன்ஏ ஆஸ் த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல், இந்த சம் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து ஆர்என்ஏ ஆஸ் த ஜெனட்டிக்கல் மெட்டீரியலாகவும் இருக்குது. அதே போல் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் வந்து ஆர்என்ஏ ஆஸ் த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல், சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து டிஎன்ஏ ஆஸ் த ஜெனட்டிக்கல் மெட்டீரியலாகவும் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் வைரஸை பொறுத்த வரைக்கும் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வைரஸஸ் இன் த நேட்டிவ் ஸ்டேட் கண்டெயின் ஒன்லி எ சிங்கிள் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், ஒன்லி எ சிங்கிள் டைப் ஆஃப் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நீட் கொஷினில் இது வந்து நிறையா வாட்டி நீட்டில் வந்து இந்த கொஷின் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. இதை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்றாச்சு. சரிங்களா? தென் அடுத்து ஒரு 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், டிஃபைன் வைராலஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஸ்டடி ஆஃப் வைரஸஸ் இஸ் கால்டு வைராலஜி. இது ஒரு 2 மார்க் கொஷின், அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி டிஃபைன் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வைரஸஸ் ஆர் சப் மைக்ரோஸ்கோப்னு ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சுக்கிறீங்கன்னா இன்ட்ராசெல்லுலார் பேராசிஸில் முடிச்சுக்கிறீங்க. இதுதான் அந்த டிஃபைன் வைரஸோடைய ஆன்சர். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WM ஸ்டாலின் ஒரு சயின்டிஸ்ட், அவரை பற்றி தான் பார்க்கணும். இவர் வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அப்டைன்டு வைரஸஸ் இன் கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம் ஃப்ரம் இன்ஃபெக்டட் டொபாக்கோ ஜூஸ். ஜூஸ்னால் நம்ம சாக், தமிழ் வந்து சாறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயர் ஆஃப் 1935 இவர் என்ன பண்ணார்னா நம்ம வந்து வைரஸை கண்டுபிடிச்சது டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா புகையிலையில் தேமல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த இன்ஃபெக்ட் ஆன லீவ்ஸோடைய ஜூஸ் நம்ம என்ன பண்ணோம், லீஃப் எடுத்து நம்ம அப்படியே இது பண்ணோம்னா நசுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சாறு உடனே சேப், அதுக்கு பேர் தான் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஜூஸ்லேருந்து இந்த வைரஸை படிக்கப்படுத்துறது யாருன்னா இந்த WM ஸ்டான்லி. படிக்கம்னா என்னது, கிறிஸ்டல் இங்கே சொல்லிட்டாங்க. சரியா? இதுக்காக இவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. இவர் யார் கூட சேர்ந்து இந்த நோபல் ப்ரைஸை வாங்கினாங்க, எந்த துறையில் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா he was jointly awarded Nobel Prize with Dr. J.H. Northrop for chemistry in the year of 1946ல வாங்கினார். இவர் தான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸை வந்து முதல்ல படிக்கப்படுத்த முடியுங்கிறதையே நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து இவர் வந்து டெவலப் பண்ணி காமிச்சது இவர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அதிகமான ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து வர ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறம் என்ன மைல் ஸ்டோன் பற்றி பார்க்குறோம். மைல் ஸ்டோன்லாம் என்ன, மைல் கற்கள், வைராலஜியோடைய மைல் கற்கள். வைராலஜி எப்போ வந்து வைரஸ் பற்றி தெரிஞ்சிட்டாங்க, அதுக்கு ஃபவுண்டேஷன் எப்போ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எப்படிலாம் வைரஸ்க்கு பேர் வச்சாங்க, என்னென்ன மாதிரி வந்துகிட்டே இருந்தது, இப்போ எந்த வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நிறையா எங்கேயோ போயிட்டோம், அப் டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வைரஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ கொரோனா வைரஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? இதில் நம்ம புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சரி செலக்டிவாக வந்து மைல் ஸ்டோன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த செலக்டிவ் மைல் ஸ்டோன்ஸ் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1796 எட்வர்ட் ஜென்னர் யூஸ்டு வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். இந்த ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெரியம்மைக்கு இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த 1 மார்க்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். யார் வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க ஸ்மால் பாக்ஸ்ன்னு கேட்டால் எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1886
அடால்ஃப் மேயர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டட் த இன்ஃபெக்ஷன் நேச்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் யூசிங் சேஃப் ஆஃப் மொசைக் லீக்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த இன்ஃபெக்டான டொபாக்கோ லீவ்ஸை எடுத்து அந்த ஜூஸ் அந்த சாறுன்னு சொல்லி அதை கொண்டு போய் இன்ஃபெக்ட் ஆகாத ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டொபாக்கோ பிளான்ட்ஸோடைய லீஃபில் வந்து தெளிக்கும் போது என்னாச்சுன்னா அதுலேயும் இதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இருந்தது. முதல்ல வந்து இங்கே வந்து டொபாக்கோனா புகையிலையும் தெரியுது. ஆனால் சார் மொசைக்னா என்ன சார்னா தேமல், நம்ம பாடியில் எப்படி தேமல் அங்கங்கே திட்டாக வருதோ அதே போல் இந்த புகையிலை செடியோட இலைகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோவாக டாட்டாக இருக்கும். நாம் கூட நம்ம வீட்டில் கூட அந்த கல் போடுறத சொல்லியிருப்போம், மொசைக் அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல் 15 மாதிரி அங்கங்கே டைமண்ட் மாதிரி 15 மாதிரி இருக்கு இல்லையா, அது மொசைக். அதே மாதிரி இங்கே வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் பண்ணது யார் அப்படின்னா இந்த அடால்ஃப் மேயர் தான் வந்து சொன்னார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுலேயும் பாருங்கள் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது இந்த இயர் ஆஃப் 1892 டிமிட்ரி ஐவனோஸ்கி proved that viruses are smaller than bacteria. அவர் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னது வந்து யாருன்னா அடால்ஃப் மேயர் சொன்னார். அது பாக்டீரியாவா வைரஸா அப்படிங்கிறது தெரியாமே இருந்தது. இந்த டிமிட்ரி ஐவனோஸ்கி இவருடைய இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு ப்ரூவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. அதுக்கு என்ன பண்ணாருன்னா இவர் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேப்பர்னு இருக்குது. நாம் எப்படி இந்த தண்ணியெலாம் வடிகட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஃபில்டர் பேப்பர். இப்போ லேபில் பார்த்தீங்கன்னா வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர்னு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது லிக்யூட்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா அதை வடிகட்டுறதுக்கு இல்லையா. அதே மாதிரி பாக்டீரியா ஃபில்டர் இருக்குது. அந்த பாக்டீரியா ஃபில்டரை பார்த்தீங்கன்னா அந்த சேப்பை நம்ம போர் பண்ணும்போது அந்த எப்படி இருந்தால் எவ்வளோ சைஸ் இருந்தாலும் பாக்டீரியா அதிலே ஃபில்டர் ஆகும் சரிங்களா. அதுக்கு கீழே போனால் தான் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பை எடுத்து ஊற்றுறோம், அந்த பாக்டீரியா ஃபில்டரில் ஊற்றும் போது என்னாச்சுன்னா அது பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபில்டர்லேயே ஸ்டே ஆகும். அது பாக்டீரியாவாக இல்லை அதோட ரொம்ப மைனூட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஃபில்டர் வழியாக உள்ளே பூந்து கீழே வந்துடும் சரிங்களா. அந்த பீக்கரில் வச்சுன்னா பீக்கரில் வந்துடும். அதை வந்து இவர் இந்த ஃபில்டர் பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த பீக்கில் இருக்கக்கூடிய ஷாஃபை எடுத்து என்ன பண்ணார்னா ஒரு ஹெல்த்தி பிளான்ட், இந்த ஹெல்த்தி பிளான்ட்டு டொபாக்கோ லீவ்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணார். அது தெளிக்கும் போது என்னாச்சுன்னா அதுலேயும் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா பாக்டீரியாவோட வெரி மைனூட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா இந்த வைரஸ்ஸு, அது ஸ்மாலர் தேன் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹூ காயின் த டேர்ம் வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாய்ஸ்டர்னு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க, பெய்ஜரிங்னு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. நெட்டில் போட்டாலும் அப்படி தான் வருது. அது நம்ம இன்னும் புதிராகவே நம்மளுக்கு இது இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி லூயிஸ் பாய்ஸ்டர். ஹூ காயின் த டேர்ம் வைரஸ் அப்படின்னா லூயிஸ் பாய்ஸ்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்ம ஏற்கனவே அவரை பற்றி பாஸ்டேஷனில் தெரிஞ்சிருப்போம், பதப்படுத்துதல் மில்க் பால் பதப்படுத்துதல் கேள்விப்பட்டிருப்போம். அவர் லூயிஸ் பாய்ஸ்டர் பற்றி தெரிஞ்சிருப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா in the year of 1898 M.W. Beijering defined the infection agent in tobacco leaves or Contagium vivum fluidum அப்படின்னு சொல்கிறார். அந்த இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலி அந்த நம்ம என்ன சொன்னால் ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா, அந்த ஷாப்புக்கு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு பேர் வச்சார். இதில் தமிழ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னா தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம். அது என்னாச்சுன்னா அந்த தெளிக்கும் போது கண்டிப்பாக என்னன்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் உள்ளே போயிட்டு அந்த பிளான்டி டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரூவ் பண்ணி இவர் கரெக்டாக சொன்னனால இவர் தான் ஃபாதர் ஆஃப் வைராலஜி. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் வைராலஜின்னு கேட்டாங்கன்னா M.W. பெய்ஜிங் சொல்லும். இதில் நீட்டில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, இதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1915 F.W. டுவோர்ட் அவர் என்ன பண்ணார்னா ஐடென்டிஃபை வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியா. நாம் என்ன சொன்னோம், வைரஸ் வந்து எல்லா ஆர்கானிஸ்லையும் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷனாக வைரஸ் அட்டாக் இன் பாக்டீரியா, வைரஸ் போய் பாக்டீரியாவே அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணி சொன்னது யாருன்னா F.W. டுவோர்ட் அப்படிங்கிறது சொன்னார். இட் இஸ் ஃபாலோடு பை அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா இந்த இயர் ஆஃப் 1917 டி ஹெரிலி அவர் என்ன பேர் வச்சார்னா காயின் த டேர்ம் பாக்டீரியா ஃபேஜ். முதல்ல ஃபேஜ்னா என்ன அப்படின்னு பேஜ்னாவே வைரஸ், பாக்டீரியா. த பேஜ் அட்டாக் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியா ஃபேஜ் சரிங்களா. வைரஸ் இன்ஃபெக்ட் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியா ஃபேஜ் அப்படின்னு இவர் தான் பேர் வச்சார்.
அவர் வந்து இந்த வைரஸ் தான் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னதோடு முடிஞ்சிச்சு டுவோட்டோடைய வேலை. ஹெரிலி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பேர்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கூட எப்படி சொல்கிறாங்கன்னா வைரஸ் ஈட்டிங் பாக்டீரியா, அதுக்கு பேர் தான் பாக்டீரியோஃபேஜ்னு சொல்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இந்த ரெண்டுலேயுமே 1 மார்க்ஸில் இருக்குது. இந்த 2 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கணும். இது ரெண்டு அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின். நிறைய கொஷின்ஸ் வந்து வைரஸ்லேருந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. நீட் பேசிஸ்லேயும் வந்துட்டு இருக்கு. இது இப்போ நம்மளுக்கு சிலபஸே நீட் பேசிஸ்ங்கிறனால நிறைய நீட் பேசிஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இயர் ஆஃப் 1984 லூக் மான்டாக்னர் அண்ட் ராபர்ட் கலோ டிஸ்கவர்ட் HIV. HIV நம்மளுக்கு எனக்கு தெரியும், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து எய்ட்ஸ்ன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணுன்னா HIVனா என்ன சார்னா மனித நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் வைரஸ். இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லை, ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் த வைரஸ் குரூப் தான். அது எந்த வைரஸ் குரூப்னா ரெட்ரோ வைரஸ் குரூப்பில் வருது. இதை பற்றி பின்னாடி நம்ம கொஞ்சம் சொல்ல போகிறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மைல்ஸ்டோன் இன் வைராலஜி வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை மார்க் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வைரஸுடைய சைஸ் அண்டு ஷேப், அளவு மற்றும் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டோம். வைரஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், வைரஸஸ் ஆர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், மிக 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 நுண்ணிய துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எதோட சின்னதாக இருக்குன்னு பார்த்தோன்னா வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா அப்படின்னு வேணும் சொல்லிட்டோம். தென் தேர் டயாமீட்டர் ரேஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 20 to 300 நேனோமீட்டர்ஸ். இந்த 20 to 300 நேனோமீட்டர்ஸ்குள்ளேயே எல்லா வைரஸஸுமே வந்துடும். இது பாக்டீரியாவோட ரொம்ப 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 சின்னது. ஃபஸ்ட்டு 1 நேனோமீட்டர்னால் எவ்வளோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 நேனோமீட்டர்ஸ் இஸ் equal to 10⁻⁻90 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸில் வரும். இந்த 1 மார்க்ஸில் நான் நோட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ரேஞ்சஸ்லன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த 20 to 300 நேனோமீட்டர்னு சொல்லணும். ஜென்ரலாக வைரஸோடைய சைஸ் இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இருக்கும். 1 நேனோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 10⁻⁻9 மீட்டர்ஸ்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை தென் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பாக்டீரியோஃபேஜ்னு என்னென்னு சொன்னோம். அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியோஃபேஜ் மெசர்ஸ் அபவுட் 10 to 100 நேனோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் 1 மார்க்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணும். தென் த சைஸ் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். நம்ம என்ன சொன்னோம்? டொபாக்கோ மொசைக் வைரஸ்னா புகையிலையில் தேமல் நோய் அப்படின்னு சொன்னோம். இதோடைய ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 300 × 20 நேனோமீட்டர்ஸ். இந்த மூணுமே 1 மார்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துணும், ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்துடும், நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஜென்ரலி வைரஸஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வைரஸஸ் ஆர் ஆஃப் 3 பேஸ்டு ஆன் த ஷேப் அண்ட் சிமெட்ரி. இந்த வைரஸை 3ஆக பிரிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பை பேஸ் பண்ணியும் அதனுடைய சிமெண்ட்ரின்னா நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சீரமைப்புன்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 வகை என்னங்கிறது நம்ம இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா கியூபாய்டு சிமெண்ட்ரி. அதனால் கியூபாய்டுனா கனசதுர வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எந்த குரூப் இருக்குன்னா அதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கியூபாய்டில் அடினோ வைரஸ், ஹெர்பு வைரஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எதுன்னா இந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அடினோ வைரஸும் சரி ஏப்ஸ் வைரஸும் சரி ரெண்டுமே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆஸ் த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இல்லை நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து டிஎன்ஏ இருக்குது. அதை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப்சைட் இருக்குது. இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கேப்சைட் இருக்குது, அதில் ஃபைபர், அதாவது நார்களுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபைபர் இருக்குது. அந்த கேப்சைட் எதனால மேட் ஆஃப் ஃபைபர்னா ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன இருக்குன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நம்ம இப்போ சொல்லிட்டோம். இது அடினோ வைரஸ் எக்ஸாம்பிள். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் குரூப்பு ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. ஹெலிக்கல்னால் என்ன சார்னா சுருள் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலிக்கல்னாவே சுருள் வடிவம். அதில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இன்னொன்று டொபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் சரி டொபாக்கோ மொசைக் வைரஸ் சரி ரெண்டுமே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏவாக இருக்குது. சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏ அப்படின்னு ஆஸ் ஏ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு குரூப் பார்த்தீங்கன்னா தேர்டு டைப்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைப்பிக்கல். அதனால் சார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சிக்கலான நம்ம சொல்லுவோம். அது ஏ டைப்னா இயல்பற்ற வடிவம், இப்படி தான் வடிவமே இல்லாமல் இருக்குது.
அதில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாக்டீரியாஃபேஜ், இன்னொன்று வேக்சினியா வைரஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்டீரியாஃபேஜும் சரி வேக்சினியா வைரஸ் ரெண்டுமே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆஸ் எ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் 1 மாதம் கட்ட நீங்கள் தயாராக இருக்கும். சரிங்களா? இப்போ டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் என்ன வடிவத்தில் இருக்குன்னா சுருள் வடிவத்தில் இருக்குது. என்ன ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் நம்ம சொன்னோம்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சொன்னோம். இங்கே ஆர்என்ஏ இருக்குது. எப்பயுமே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் சரௌண்ட் பண்ணி என்ன இருக்குன்னா ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் பேர் தான் கேப்சிட்ஸ். அந்த கேப்சிட் எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தான் இருக்கும் சொல்கிறாங்க. அது சரியா? இது செகண்ட் டயக்ராம். தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஃபேஜோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க? T4 பாக்டீரியாஃபேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T4னா என்ன சார்னா, இந்த டீனாவே டேட்ஃபோல் தலைப்பிரட்டை வடிவம் கொண்டவைன்னு அர்த்தம். அதில் வந்து T1 T2 T3 T4 நிறையா இருக்குது. நம்மளுக்கு T4 பாக்டீரியாஃபேஜ் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்ச பாக்டீரியாஃபேஜுங்கிறனால அப்படி சொல்லியிருக்காங்க. இதுலையும் பாருங்கள் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து இருக்கு இல்லையா? அந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இது. அந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ அதை சரௌண்ட் பண்ணி ஹெட்டு தான் ஏறுனா கேப்சிட்ஸ். சரி, நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நம்மளை இந்த மூளையை பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டையோடு தான் பாதுகாக்குது. அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்து ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது யாருன்னா அந்த ஹெட்டு. அந்த ஹெட்டுனா யாருன்னா கேப்சிட். எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது தலை சொல்லிட்டோம், ஹெட்டு சொல்லிட்டோம். ஹெட்டை கனெக்ட் பண்ணுறது என்ன? கோலார். இது ஹெட்டு. இந்த கோலார் வந்து எதை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடியும், அது பாடினா ஷீத்து, உடம்பையும் தலையையும் கனெக்ட் பண்ணுறதுன்னா கழுத்து. அந்த கழுத்து தான் கோலார் அப்படின்னு பேர். அந்த பாடியில் கீழே என்ன இருக்குன்னா பேஸ் பிளேஸ், அதுக்கு பேர் வந்து அடித்தட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு சின்னதாக குட்டி குட்டியாக 6 ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸ்பைக்ஸ்னால் முட்கள், 6 முட்கள் இருக்கும். அதேமாதிரி அதுக்கப்புறம் டெயில் ஃபைபர்ஸ் இருக்குது. எத்தனை டெயில் ஃபைபர்ஸ்னால் 6 டெயில் ஃபைபர்ஸ் இருக்குது. 6 இருக்குது. 6 ஸ்பைக்ஸ் இருக்குது, 6 டெயில் ஃபைபர்ஸ் இருக்குது. நம்ம என்ன வால்நார்கள்னு சொல்லுவோம். டெயில் ஃபைபர்ஸ்னால் தமிழில் வந்து வால்நார்கள். எப்படி வந்து இந்த கொசு உட்காருதோ அதே மாதிரி வடிவமாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த ஒவ்வொரு டயக்ராமுமே 3 மார்க் கொஸ்டினில் வரும். இந்த டயக்ராமையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தனியாக ஒரு ரஃப் நோட்டை போட்டுட்டு இந்த டயக்ராமை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கணும் எது வந்து ஹெலிக்கல் வந்து சிமெண்ட்ரியாக இருக்குது, எது வந்து நம்மளுக்கு கியூபாய்ட் சிமெண்ட்ரியாக இருக்குது, எது வந்து காம்ப்ளெக்ஸ் சிமெண்ட்ரியாக இருக்குதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது கேரக்டர்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸஸ். வைரஸுடைய பண்புகள். இந்த வைரஸ் நம்ம எதாவது சொன்னோம். வைரஸுங்கிறது உயிருள்ள உலகத்தையும் உயிரற்ற உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குதுன்னு சொன்னோம். அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைரஸுடைய கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் லிவிங் கேரக்டர்ஸ் பற்றி முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் லிவிங் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வரும் நம்மளுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மார்க் கொஷின் இது. இந்த 3 மார்க் கொஷின் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 மார்க் கொஷின் இருக்குது. சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா presence of nucleic acids and protein. அந்த நியூக்ளிக் ஆசிட் ஏற்கனவே சொல்லிட்டோம். presence of nucleic acidsனால் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்கும். அண்டு வந்து ப்ரோட்டீன்ஸ்னால் கேப்சிட், அதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இல்லையா, அதுக்கு பிறகு கேப்சிட் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் சொன்னோம். இது வந்து உயிருள்ள கேரக்டர்ஸ். சரி, இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன். அது என்ன சார் அப்படின்னா மியூட்டேஷனாக சடன் சேஞ்சஸ், சடனாக திடீர் மாற்றம் அடையும். எங்கே சார் திடீர் மாற்றம் அப்படின்னா வெளியிருந்து ஒரு ஆர்கானிஸ்டுக்குள்ளே ஹோஸ்ட் ஆர்கானிஸ்டுக்குள்ளே போயிட்டாவே அதோடைய ஃபார்ம் அதோட வடிவத்தை என்ன பண்ணால் மாற்றிக்கும். அதனால் திடீர் மாற்றம் அடையும் திறன் கொண்டவை எதுனா வைரஸாக இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். இது உள்ளே போய் மட்டும்தான், அதாவது ஒரு உயிருள்ள செல்லுக்குள்ளே போய் மட்டும்தான் என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். வெளியே வந்து இது மல்டிப்ளை ஆகாது. அதனால் இது லிவிங் கேரக்டரில் கொடுத்துருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காசஸ் டிசீஸ் இன் லிவிங் பீஸ். இது சும்மா உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் செல்ஸ்குள்ளே உள்ளே போகுது. லிவிங் உள்ளே போயிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கானிஸை டிசீஸ் காஸ் பண்ணும். அந்த ஆர்கானிஸை கில் பண்ணிட்டு கூட வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து வைரஸ் நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா வைரஸ் உள்ளே வந்தாவே மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிட்டாவே அது வந்து அட்டாக் பண்ணிடுது, நம்ம இறந்துடுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஷோ இரிட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உறுத்துணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு சேஞ்ச் த ஃபார்ம் சொல்லுவாங்க. இதை
அப்படியே மாறக்கூடிய ஒரு சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை இரிட்டபிலிட்டி அப்படிங்கிறத பாயிண்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்றது, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வந்து எல்லா வைரஸுமே எல்லா ஆர்கானிஸையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பிளானில் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து பிளான் டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து கண்டிப்பாக அனிமலில் டிசீஸ் காஸ் பண்ணாது. அதே மாதிரி அனிமலில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து பிளானில் டிசீஸ் காஸ் பண்ணாது. அதுக்குன்னு ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்கணும். எதுக்கு சார்னா, இந்த வைரஸ்க்கும் அந்த ஹோஸ்ட் ஆர்கன்ஸும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ளே போயிட்டு என்ன ஆகும்னா வைரஸை காஸ் பண்ணும். சரிங்களா? நாம் ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் சொல்கிறோம், இந்த மாதிரி பிளானில் சொல்ல முடியாது. இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ் சொல்கிறோம், அந்த வைரஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது. சரியா? நம்மளுக்கு வர வைரஸ் வந்து அங்கே போய் அட்டாக் பண்ணாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஹோஸ்ட் இருக்குது, அந்த ஹோஸ்ட்டை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணோம். அதனால் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இது ஒரு 3 மார்க் கொஷினில் வரும். இந்த 3 மார்க் கொஷின்ஸை நோட் பண்ணிக்கணும். இந்த ஃபுல்லாகவே இந்த லிவிங் கேரக்டர் கேட்டாங்க அப்படின்னா, லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா, வாட் ஆர் த லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ் கேட்டால் இந்த பாயிண்ட்லாம் எழுதுங்க. கண்டிப்பாக 1000 பாயிண்ட் எழுதணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லிவிங் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம WM ஸ்டான்லி சொன்னார், இதை வந்து படிகப்படுத்தலாம்னு சொன்னார். கேன் பி கிறிஸ்டலைஸ், இது வந்து படிகளாக்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது எபிலிட்டியாக இருக்குமா சார்? இப்போ ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் மட்டும் தான் எபிலிட்டியாக இருக்கும். ஒன்ஸ் என்டர் த ஹோஸ்ட் செல்ஸ் கேன் ஏபிள்னு சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து இது உள்ளே போகாமல் வெளியே இருக்குன்னு அப்படின்னா, ஹேர்லேயே இருக்குன்னு அப்படின்னா, இது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா எபிலிட்டியாக இருக்காது. அதில் பவர் இருக்கும், டிசீஸ் காஸ் பண்ணி பவர் இருக்குது. அதுக்கு வந்து கம்பல்சரி தே நீடு ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் இருந்தால் ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் மட்டும் தான் அதோடைய வேலையை செய்ய முடியும். ஹோஸ்ட்டுக்கு வெளியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஹேர்லாம் இருந்துச்சுன்னா, சாயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதோடைய வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். இந்த வைரஸ் வந்து வெளியே இருக்கும்போது எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலையுமே நடக்காது. நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது, நம்மளுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த பண்ணுறது, செல்ஸ் டேமேஜ் ஆனால் அது கூட்டுறதுலேயே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே இது வெளியே இருக்கும்போது என்ன பண்ணாதுன்னா பண்ணாது. ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது எபிலிட்டியாக இருக்காது. ஆக்டிவ் ஃபார்ம்னா கண்டிப்பாக ஹோஸ்ட் தேவை. உள்ளே வந்தால் மட்டும்தான், ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவாக இருக்கும். ஹோஸ்ட்டுக்குள்ளே வரல அப்படின்னா ஆக்டிவ் ஆகாது. அந்த ஹோஸ்ட் நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஹோஸ்ட் யாருன்னு சார் பார்த்தா நம்ம தான். நம்ம பாடிக்குள்ளே உள்ள வைரஸ் தான் நம்ம ஹோஸ்ட். பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டால் அது பிளான்ட்டுக்குள்ளே போனால் அந்த பிளான்ட் தான் ஹோஸ்ட். பாக்டீரியாக்குள்ளே போனால் பாக்டீரியா தான் ஹோஸ்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டூ நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டானமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தன்னிச்சையாக செயல்படாது. சரிங்களா? கண்டிப்பாக ஹோஸ்ட் மூலியம் மட்டும்தான் செயல்பட முடியும். இது தன்னிச்சையாக வெளியே வந்து எந்த ஒரு செயல்லையுமே ஃபங்க்ஷன்லையுமே இன்வால்வ் ஆக முடியாதுங்கிறது பாயிண்ட் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்ஷன். இதில் கண்டிப்பாக என்சைம் சிஸ்டம், அது என்சைம்ஸ் வந்து வெளியே இருக்கும்போது இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். சரிங்களா? அது எசன்ஸு கம்ப்ளீட்லி ஆப்ஷன்னு சொல்கிறாங்க. தனியாக வந்து ஆற்றலில் உருவாக்கக்கூடிய பவர் இந்த வைரஸ்க்கு கிடையவே கிடையாது. எங்கே சார்னா வெளியே இருக்கும்போது. உள்ளே போயிட்டு அது என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா வேலையும் செய்யும். ஆனால் வெளியே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் தான். அந்த கொஷின்ஸ் வந்து நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதணும். கொஞ்சம் நல்லா எழுதணும், கேர்ஃபுல்லாக நல்லா படிங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ். எப்படி வைரஸில் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். இதை வந்து யார் வைரஸ், எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் நான் வைரஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி, இன்னும் அதில் நிறைய வைரஸை ஆட் பண்ணுற மாதிரி, நிறைய குரூப்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, வைரஸோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன், பெஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேவிட் பால்டிமோர் இந்த இயர் 1971 கொடுத்தார். The classification is based on mechanism of RNA protection. எதை பேஸ் பண்ணி சொன்னால் இது எப்படி RNA ப்ரொடெக்ஷன் பண்ணுது ஒரு பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் த நேச்சர் ஆஃப் ஜீனோம். இந்த ஜீனோம்னா முதல்ல என்ன சார் அப்படின்னா, டோட்டலிட்டி ஆஃப் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டிஎன்ஏனாலும் சரி ஆர்என்ஏனாலும் சரி கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஆர்கான்ஸ் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜீன்ஸையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேச்சர் ஆஃப் ஜீனோம் பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஜீனோம் வந்து இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஜீன்ஸுடைய அளவும் மற்ற ஆர்கன் பிளானில் இருக்கக்கூடிய ஜீனோம் அளவும் ஒன்றா இருக்காது. ஜீன்ஸுடைய அளவும் ஒன்றே இருக்காது. நம்மளுக்கு வந்து 30,000 to 40,000 ஜீன்ஸ் நம்ம பாடியில் இருக்குங்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அனிமல்லே எடுத்துக்கலாம். அனிமல்லே ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஜீனுடைய நம்ம ஏச்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதில் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டது பார்த்தீங்கன்னா நிறைய சொன்னோம். இங்கே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்னால் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
தென் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னு சொன்னோம், வைரஸில் எதர் டிஎன்ஏயாக இருக்கணும், அது ஆர்என்ஏ இருக்கணும். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ மட்டும் தான் சொன்னோம். அது டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பார்த்தா வைரஸ் வந்து டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவும் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவும் இருக்குது, டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவும் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவும் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக கொஞ்சம் பார்க்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ தி யூஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். ஆர்டினாவே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். அந்த என்சைம் மூலிமா டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறும். அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஆர்என்ஏ டிஎன்ஏவும் மாறும். அது பண்பு இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது என்ன சார் ப்ளஸ்ஸு மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ மே பி பாசிட்டிவ் சென்ஸ் ஆர் நெகட்டிவ். அது நெகட்டிவ்னா ஆன்டி சென்ஸ்னு அர்த்தம். இப்போ டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் இருக்கும், இப்போ ஆர்என்ஏலாம் சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கும். இந்த டிஎன்ஏயோட டபுள் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவாக இருக்கும், சென்ஸாக இருக்கும், இன்னொரு ஸ்டாண்டு வந்து ஆன்டி சென்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி இப்போ ஆர்என்ஏ எடுத்துட்டோம்னா ஆர்என்ஏ ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஸ்டாண்டு வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், அது பாசிட்டிவ் சென்ஸாக இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் ஆன்டி சென்ஸாகவும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம தெளிவாக பின்னாடி பார்க்கணும். இந்த அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. அந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமாக அது நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த டேபிள் வந்து இந்த வீடியோவுடைய கடைசியில் அதை கொஞ்சம் நம்ம நிறையா நம்ம தனியாக சொல்ல வேண்டியது இருக்குது, எழுதியிருக்கோம், கையில் எழுதியிருக்கோம். அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைரல் ஜீனோம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம என்ன நினச்சோம், வைரல் ஜீனோம்னா என்ன சார்னா வைரஸ்களின் மரபு தொகை. அந்த வைரஸ் எவ்வளோ வந்து ஜீனோம்ஸ் இருக்குது, எப்படி இருக்கும், அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவாங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வைரல் ஜீனோம் பாருங்கள். ஈச் வைரஸஸ் பொசஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நம்ம என்ன சொன்னோம், ஒரே ஒரு டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸாக இருக்கும். அதுக்கு என்ன வரணும், எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு சொன்னோம். மறுபடியும் இது வந்துட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு 1 மார்க்ஸ் வந்து நம்ம அங்கே சொன்னோம். மறுபடியும் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த 1 மார்க்ஸ் இங்கே நம்ம சொல்கிறோம். மறுபடியும் இங்கே அந்த 1 மார்க்ஸ் இங்கே மறுபடியும் வந்துட்டுருக்கு. அது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு த நியூக்ளிக் ஆசிட்ஸ் மே பி லீனியர் ஆர் சர்க்குலர் ஃபார்ம். இந்த நியூக்ளிக் ஆசிட் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ டிஎன்ஏன்னு சொல்கிறோம், ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஜெனட்டிக். அது லீனியர் ஃபார்மில் இருக்குமா இல்லை வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபார்ம்லேயும் இருக்குது, சில வைரஸில் வந்து சர்க்குலர் ஃபார்ம்லேயும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது லீனியர்னா அப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சர்க்குலர்னா ரவுண்ட் ஃபார்மில் இருக்கும். அதுக்கடுத்து ஜெனரலி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி nucleic acid is present as a single unit, but in wound tumor viruses and influenza virus is bound in segment. வைரஸ் பார்த்தோடைய ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட் லீனியர் ஃபார்மில் கம்ப்ளீட்டாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராக்மெண்ட்டாகவும் குட்டி குட்டியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சர்க்குலர் ஃபார்ம்லேயும் சரி, கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்குலராக. எப்படி சார் கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்குலர்னா, இப்போ லீனியர் ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, லீனியர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி லீனியராக இப்படி இல்லாமல் இப்படி ப்ராக்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருவோம், வூண்ட் டியூமர் வைரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இஸ் ஏ செக்மெண்ட். ப்ராக்மெண்ட்டாக இருக்குது, இன்ஃப்ளமேட்டாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃபார்மில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டாக ஃபுல் சர்க்குலராக இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே ப்ராக்மெண்ட்டாக எப்படி இருக்குன்னா இப்படி சின்ன சின்னதாக இப்படி ரவுண்டாக இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வூண்ட் டியூமர் வைரஸ்லையும் இன்ஃப்ளூயன்சா வைரஸும் செக்மெண்ட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரெண்டையுமே 1 மார்க் கொஸ்டின் வரும். அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அந்த 1 மார்க்ஸ் வந்து டியூமர் வூண்ட் டியூமர் வைரஸ்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸையும் நம்ம பார்த்துக்கணும். 1 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 இருக்குது. இந்த வைரஸ் பொசஸிங் டிஎன்ஏ ஆர் கால்டு டிஆக்சி வைரஸஸ். வைரஸில் டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸ்க்கு பேர் டிஆக்சி வைரஸஸ். இதே அடுத்தது ஒன்று, இதோட அந்த 2 மார்க் முடிஞ்சிருச்சு. இந்த வைரஸ் பொசஸிங் டிஎன்ஏ ஆர் கால்டு டிஆக்சி வைரஸ் 2 மார்க் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் தோஸ் பொசஸிங் ஆர்என்ஏ ஆர் கால்டு ரிபோ வைரஸஸ். என்னது, இந்த வைரஸில் ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா அந்த வைரஸ்க்கு என்ன பேர், ரிபோ வைரஸ். இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸஸ் கூட கேட்கலாம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டிஆக்சி வைரஸஸ் அண்ட் ரிபோ வைரஸ்ன்னு கேட்டாலும் இங்கே இதை சொல்லணும். இது எழுத வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? சரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம அனிமல்லையும் சரி ஹியூமன் பீயிங்லையும் சரி ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுவாக இருக்குன்னு சொன்னால் டிஎன்ஏன்னு சொல்லலைங்களா. இங்கே பாருங்கள், த மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் டிஎன்ஏ வைரஸஸ். பட் ஹெச்ஐவி மட்டும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் இஸ் அ அனிமல் வைரஸ் தான் விச் பாசஸ் ஆர்என்ஏ இருக்குது. நம்ம என்ன சொன்னோம்,
மோஸ்ட் ஆஃப் த அனிமல்லையும் சரி பாக்டீரியாலையும் சரி நம்ம என்ன சொன்னோம்னா ஜென்ரலாகவே மோஸ்ட்லி வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக்கல் மெட்டீரியலாக இருக்குது. அதில் சில எக்ஸப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த அனிமல் வைரஸ் வந்து ஹெச்ஐவி. அதை எங்கே டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா ஹியூமன் பீயில் டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் புரியுதுங்க. மெஜாரிட்டியில் என்ன இருக்குது, இது சிலர் இந்த ஹெச்ஐவியில் என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது நீங்கள் தெளிவாக எழுதுறதுக்கு தயாராக இருக்கட்டும். இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the plant viruses generally contain RNA. மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் வைரஸ் வந்து ஆர்என்ஏவாக இருக்குது. பட் சம் ஆஃப் த பிளான்ட் வைரஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். அந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸுங்கிறது அடிக்கடி நீட்டில் கேட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி நிறைய அதில் கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. இதை வந்து நல்லா பார்த்துக்கணும், சரி? நீட்லேயும் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி சார் இந்த டிஎன்ஏன்னு சொன்னீங்க, ஆர்என்ஏன்னு சொன்னீங்க, இது சிங்கிள் ஸ்டாண்டா டபுள் ஸ்டாண்டா? நம்ம போனதுலேயே முன்னாடியே சொன்னோம். சிங்கிள் ஸ்டாண்டா டபுள் ஸ்டாண்டான்னு பாருங்கள். த நியூக்ளிக் ஆசிட்ஸ் மேபி சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கலாம் ஆர் டபுள் ஸ்டாண்டாக இருக்கலாம். அது டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் ஸ்டாண்டு ஆர்என்ஏவாக இருக்கலாம். இதெல்லாமே வைரஸுடைய நேச்சர், சரிங்களா? கண்டிப்பாக டிஎன்ஏ ஆர்என் ரெண்டுமே ஒரு வைரஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத சொல்கிறாங்க, சரி? பட் நெவர் போத்துன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று தான் இருக்கணும், சரி? அதுக்கு அடுத்தது, on the basis of nature of nucleic acids, the viruses are classified into 4 category. அந்த nature of genetical material அதை பேஸ் பண்ணி இந்த nature of genetical மெட்டீரியல் அதாவது நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, they are viruses with single stranded DNA. இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பர்வோ வைரஸ். அந்த பர்வோ வைரஸ் குரூப் எல்லாமே சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவாக தான் ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியா ஃபேஜ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்டீரியா ஃபேஜ்னாவே கண்டிப்பாக டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக தான் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஏற்கனவே நம்ம சொன்னோம், சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏ as a ஜெனடிக்கல் மெட்டீரியல், இல்லை நியூக்ளிக் ஆசிட் சொல்லலாம். ஃபைனலாக டபுள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏ இந்த ஊன் டியூமர் வைரஸ். ஊன் டியூமர் வைரஸில் வந்து டபுள் ஸ்டாண்டர்டு ஆர்என்ஏ இருக்குது. இதெல்லாம் 1 மாதத்தில் கேட்கக்கூடிய பாயிண்ட்டு கேட்பாங்க. ஒரு 2 மார்க்லேயே கொடுக்கலாம். அந்த பேஸ் ஆஃப் நேச்சுரல் நியூக்ளிக் ஆசிட் பேஸ் பண்ணி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பிரிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்டோன்னா இந்த பாயிண்ட்டில் எழுதுமா, இதிலிருந்து இங்கேருந்து நோட் பண்ணிக்கணும். இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த டேபிள் தான். நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த டேபிளை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம். இதை கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டொபாக்கோ மொசைக் வைரஸ் பற்றி பார்க்கணும். டொபாக்கோ மொசைக் வைரஸ்னால் என்ன சார்னா, புகையிலையில் தேமல் நோய் அப்படின்னு சொன்னோம். இந்த புகையிலையில் தேமல் நோயை முதல் யார் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the tobacco mosaic virus was discovered in 1892 by Dmitry Ivanovsky from the tobacco plant. இந்த டிமிட்ரி ஐவனோஸ்கிங்கிறது ரொம்ப முக்கியமானார். இந்த டிமிட்ரி ஐவனோஸ்கி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸுங்கிற டிசீஸை வந்து இந்த டொபாக்கோ பிளான்ட்டில் கண்டுபிடிச்சார். இந்த வைரஸ்ஸு எப்படி வந்து ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு எப்படி சார் ஸ்ப்ரெட் ஆகுது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சில வெக்டார் கடத்திகள்லாம் இருக்காங்க. அந்த கடத்திகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஹெல்த்தி பிளான்ட்ஸ். எங்கேருந்து எங்கே போகுது? அஃபெக்டடு பிளான்ட்ஸ்லேருந்து எங்கே போகுது? பாதிக்கப்பட்ட தாவரத்துலேருந்து அந்த வந்து ஹெல்த்தியாக பிளான்ட்ஸ், அதை நம்ம பாதிக்கப்படாத தாவரத்துக்கு என்ன ஆகுது போகுது. இது இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு இருக்குது யார், கடத்திட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ். வெக்டார்ஸ்னால் கடத்திகள்னு சொல்லுவாங்க. அதில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஏபீட்ஸ்னு ஒன்று, இன்னொன்று லாக்வஸ்ட். அந்த ஏபீட்ஸ்னால் என்ன சார்னு பார்த்தீங்கன்னா செடி பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செடி வந்து பேன்னா இந்த செடியிலே ஒட்டிட்டு இந்த இலையெல்லாம் சாப்பிடக்கூடியது. இது வந்து அஃபெக்டடு பிளான்ட்ஸ், அஃபெக்டடு லீஃப்லேருந்து எங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிளான்ட்ஸ்க்கு போய் லீஃபை சாப்பிடும் போது அது வழியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது. அந்த லீஃபை கம்ப்ளீட்டாக சாப்பிடுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சமாக கடிச்சு வச்சுட்டு மறுபடியும் அடுத்தடுத்து தாவரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு பிளான்லேயும் என்ன ஆகிடும், அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது லாக்யூஸ்ட் ஏபிட்ஸ். அந்த லாக்யூஸ்ட்னா எது சார்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிளி.
கிராஸ் ஹோப்புன்னு சொல்லுவோம். வெர்டிகலி என்ன பண்ணோம், போய் ஒரு இலையில உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு பிளான்ட்டாக சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோம். போக போக அந்த வாயில் என்ன ஒட்டிகிட்டு இருக்கோம், அந்த மவுத்து பாட்டில் அந்த வெர்டிகிளியுடைய மவுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் ஒட்டிகிட்டு இருக்கோம். அது போய் ஒரு அஃபெக்டட் பிளான்ஸ்லேருந்து ஹெல்த்தி பிளான்ஸ்க்கு போய் சாப்பிடும்போது ஒரு இடத்துல கடிச்சிட்டு வந்துருச்சுன்னா அந்த வழியாக என்ன ஆகுதுன்னா ஈஸியாக அந்த வைரஸ் வந்து உள்ளே என்ட்ராகி போயிட்டு அந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே டிசீஸை வந்து காஸ் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டு வளரத்துக்கே முடியாது. ஸ்டண்டன் த க்ரோத்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் த க்ரோத்தை. அப்படி ஸ்டாப் த க்ரோத் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஈல்டே கிடைக்காது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹெவி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு விசிபிள் சிம்டம்ஸ் ஆஃப் டொபேக்கோ மொசைக் வைரஸ். இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸில் இந்த நோயுடைய அறிகுறி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் த லீஃப் கலர்ஸ் அலாங் த வெயின்ஸ் அண்ட் ஸோ டைப்பிக்கல் எல்லோ அண்ட் க்ரீன் மோட்லிங் விச் இஸ் த மொசைக் சிம்டம். இந்த முதலுடைய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர், இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலருக்குடைய இலை வந்து என்னன்னா கொஞ்சம் வெளுத்து போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் எல்லோவாக மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அது மாறும்போது இந்த வெயின் இருக்கு இல்லையா, நரம்புன்னு சொல்லுவோம், இலையுடைய நரம்பு பகுதி, அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் வெளுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ அப்படியே அந்த இலை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டா க்ரீன் எல்லோ அப்படியே திட்டு தான் இருக்கும். ஏன்னா இலையோடைய முன்னாடி பழைய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இப்போ டிசீஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த க்ரீன் எல்லோ திட்டா தெரியும் போது அது வந்து இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னா இந்த புகையில் இருக்கக்கூடிய டொபாக்கோ மொசைக் வைரஸுடைய சிம்டம்ஸ் இது. சரிங்களா? இந்த தேமல் புள்ளி இருக்குன்னு சொன்னோம், அந்த தேமல் தான் மொசைக்குன்னு சொன்னோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கேட்டால் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டவுன்வேர்ட் கர்லிங், அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை நான் சிம்டம்ஸ் வந்தோன்னா இந்த இலை வந்து அப்படியே கர்வ் ஆகும், கீழே டவுன்வேர்டுன்னு சொல்லியிருக்கேன், மேலே இல்லை கீழே அப்படியே சுருட ஆரம்பிக்கும். அப்படியே அந்த நுனிப்பகுதி, இலையோடைய நுனிப்பகுதி கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சி பின்பகுதியாக வளைஞ்சி அப்படியே சுருட ஆரம்பிச்சிடும். அப்புறம் டிஸ்டார்ஸ்னா அந்த இலையை அப்படியே உருக்குழிஞ்சிருது. அந்த அந்த இலை பகுதி பார்த்தீங்கன்னா அந்த தண்டில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் ஒட்டிகிட்டு லீஃப் வந்து ஸ்டெம்மில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்டெம்மும் அந்த லீஃபையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னா அந்த பிடிஓன்னு சொல்லுவாங்க, காம்பு, இலைக்காம்புன்னு சொல்லுவாங்க. அந்த இலைக்காம்பு என்னன்னா அப்படியே உருக்குழிய ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இலையெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருது. அப்படி விழுகும்போது என்னாச்சுன்னா அதோடைய க்ரோத் இல்லாமல் போயிருந்தனால ஈல்டு நம்மளுக்கு ஆகுது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், the downward curling and distortion of the young apical leaves. இது எங்கன்னா இளமிலையிலேயே அந்த வந்து உருக்குலையாரும் போது இந்த plants becomes stunted and the yield is affected. பிளானுடைய க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா இளம் இலையே அந்த ஃபஸ்ட்டு யங் ஏபிக்கல் லீவ்ஸே என்ன சுருள ஆரம்பித்த உடனே அதில் வந்து ஃபோட்டோசிஸ் நடக்காது. ஃபோட்டோசிஸ் நடக்காதனால என்னாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஃபுட்டு சிந்தஸ் பண்ண முடியாது. ஃபுட்டு சிந்தஸ் பண்ண முடியல, கண்டிப்பாக ஆனால் க்ரோத் இருக்காது. க்ரோத் இல்லைனாவே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட் வந்து டெத் ஆயிடும். அதனால தான் ஈல்டு இஸ் அஃபெக்டட். அப்போ நம்மளுக்கு யாருக்கு வந்து ஈல்டு அதிகமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் விளைச்சல் இல்லாமல் போய்ட்டு நாம் தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதுதான் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸுடைய ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட். சரியா? இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஸ்ட்ரக்சர் இதை கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. டிஸ்கிரைப் டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் பேராகிராஃபையும் எழுதிட்டு ஸ்ட்ரக்சரையும் எழுதணும், டயக்ராமையும் போடணும். அதே வெறும் ஸ்ட்ரக்சர்னு மட்டும் கேட்டிருந்தாங்க, டிஸ்கிரைப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் ஹேஸ் ரிவீல்டுனா ஷோ தட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் ஏ ராட் ஷேப். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் என்ன ஷேப் இருக்குன்னா ராடு ஷேப் இருக்கும். சரிங்களா? கோல் வடிவம்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து கோல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இந்த கோல் வடிவம் இருக்குது, இது எலிக்கல் சொன்னீங்க, இது எலிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டோம். இந்த எலிக்கல் வைரஸ் மெசரிங் அபவுட் இதனுடைய ஃபஸ்ட் டைம் முன்னாடி சொன்னோம். இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸோட சைஸ் சொன்னோம் 300 × 20 nanometer சொன்னோம். இங்கேயும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 மார்க் கொஷின், நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? தென் வித் ஏ மாலிகுலர் வெயிட்ஸ் ஆஃப் 39 × 10⁶ டால்டன். அது என்ன சார் மாலிகுலர் வெயிட்னா, நம்ம வந்து மாலிகுல்னா என்ன நம்ம சொல்லவே இல்லை. அந்த மாலிகுல் அப்படின்னா நம்ம நியூக்ளிக் ஆசிட் சொன்னோம், நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்கு வேறு பேர் தான் ஜெனடிக்கல் மெட்டீரியல் சொன்னோம். அந்த ஜெனடிக் மெட்டீரியல்லாம் யாருன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொன்னோம். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் மாலிகுல். நல்லா தெரிஞ்சுக்கணும், டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறது மாலிகுல். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிஸ்க்கும் வைரஸ்லேயே ஒவ்வொருக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த டொபாக்கோ வைரஸுடைய ஜெனடிக்கல் மெட்டீரியலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 39 × 10⁶ டால்டன்ஸ் அப்படியா இருக்குது.
சரிங்களா. நெக்ஸ்ட் இதை வீரியான்னா என்ன சார்? வீரியன்னாவே வைரஸ் தான். இந்த வீரியான் இஸ் மேட் ஆஃப் டூ கான்ஸ்டியூட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம். ஒன்று வந்து ப்ரோட்டீன் கோட்டு. இந்த ப்ரோட்டீன் கோட் இஸ் ஆல்சோ கால்டு கேப்சைட். இந்த ப்ரோட்டீன் கோட் இஸ் கம்ப்ளீட்லி சரண்டட்னா கோர் அப்படின்னு சொல்கிறாங்க பை நியூக்ளிக் ஆசிட்ஸ். என்ன சார்னா முதல்ல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது. இது டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாக இருக்கலாம். இதை சரௌண்ட் பண்ணி என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சைட் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த கேப்சைட் அண்ட் எ கோர் கால்டு நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் கொடுத்துருக்கு இல்லையா, இது எதனால சார் இருக்குன்னா மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே முக்கியமானது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டில் கேப்சைடு வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுதா, இல்லை வந்து இந்த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் வந்து உள்ளே போயிட்டு டிசீஸ் காஸ் பண்ணுதா ஆர்கானிஸ்குலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சைடும் டிசீஸ் காஸ் பண்ணும், அந்த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் டிசீஸ் காஸ் பண்ணும். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் தான் வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த வைரஸில் ஒரு வேளை இந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியலே இல்லாத வைரஸ் இருக்குது. அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மெட்டீரியலே இல்லாத வைரஸ் இருந்துச்சுன்னா எது மூலிமா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ப்ரோட்டீன் கோட்டு மூலிமா தான் காஸ் பண்ணும், இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ப்ரோட்டீன் கோட்டு எதனால் ஆயிருக்கு நம்ம என்ன சொன்னோம், ப்ரோட்டீன் கோட்டுக்கு இன்னொரு பேர் தான் கேப்சைட். இந்த கேப்சைட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன், இட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரோட்டீன் கோட்டு சொன்னோம். சரி, அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு யூனிட், அந்த ப்ரோட்டீன் யூனிட்டில் வேறு ஏதாவது சப் யூனிட்ஸ் இருக்கான்னு சார்னா சப் யூனிட்ஸ் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், 2130 அதாவது 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பேர்னா கேப்சோமியர். இதென்ன சார் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னோம், கேப்சைட் சொன்னோம். இந்த கேப்சைட்னா இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் சொன்னோம். அதனால ப்ரோட்டீன் கோட்னு கொடுத்தோம். இந்த ப்ரோட்டீன் கோட்டுக்குள்ளே அந்த கேப்சிட்ஸ்குள்ளே சப்யூனிட்ஸ் இருக்குது. அந்த சப்யூனிட்ஸ்க்கு பேர் கேப்சோமியர். இந்த கேப்சோமியர் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் கேப்சிட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அந்த எவ்வளோ கேப்சோமியர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2130 கேப்சோமியர் இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. இது வந்து நீட்குள்ளே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இது கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு the capsomeres which are present around a central single stranded RNA molecules. இந்த கேப்சோமியர் அந்த கேப்சைடு எதை சுற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்சைட்ஸ் கண்டிப்பாக ஜெனட்டிக்கலி மெட்டீரியலை சுற்றி தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் எது சார்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ. அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டபுள் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட். எந்த இடத்துல சார் இருக்குன்னா சென்ட்ரல். அதனால் சென்ட்ரல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் சரண்டர்டு பை கேப்சைட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட். மறுபடியும் இதே பாயிண்ட் தான் வந்துட்டு இருக்கும், கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் the genetic information is necessary for the formation of a complete tobacco mosaic virus particles is contained in its RNA. இந்த இடத்துல என்ன பாயிண்ட்னா அந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியல் தான் இருக்குது. அந்த ஜெனட்டிக்கலி மெட்டீரியல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணுறதுல ஏதாவது பாசிபிலிட்டி இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏ, இதில் ஆர்என்ஏன்னு சொல்லிட்டோம், சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ சொல்லிட்டோம். அதில் நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. அது எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல நியூக்ளியோடைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ பார்க்கலாம். இந்த ஆர்என்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 6500 நியூக்ளியோடைட்ஸ். அதனால் சார் 6500 நியூக்ளியோடைட்ஸ்னால் முதல்ல நம்ம நியூக்ளியோடைட்ஸ்னால் என்னென்னு சொல்லணும். இந்த நியூக்ளியோ